ஜம்மு காஷ்மீர் ஒரு கண்ணோட்டம். மத்திய கிழக்கிற்கு பாலஸ்தீன் என்றால் தென்னாசியாவிற்கு ஜம்மு காஷ்மீர். இரண்டும் சுதந்திர தேசங்களாக இருக்க வேண்டியவை. பாலஸ்தீனை பற்றி தெரிந்தளவு கூட காஷ்மீர் பற்றி யாரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்தியா பாகிஸ்தான் சண்டை, தீவிரவாதிகள் தாக்குதல், லடாக் பைக் பயணம், இவ்வளவுதான் காஷ்மீர் பற்றிய பொதுவான புரிதல். ஆனால் இதற்கு பின்னால் நீண்ட அரசியல் வரலாறு உள்ளது. 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த போது காஷ்மீர் தனி முஸ்லிம் பெரும்பான்மை நாடாக இருந்தது. மகாராஜா ஹரிசிங் ஆட்சியில் ஆரம்பத்தில் எதிலும் சேரவில்லை. பாகிஸ்தானின் ஆதிக்க முயற்சியால் இந்தியாவுடன் இணைந்து பாதுகாப்பு பெற முடிவு செய்யப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் போரில் சீனா ஆக்சாய்சின் பகுதியை கைப்பற்றியது. போரின் முடிவில் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த பகுதி ஆசாத் காஷ்மீர் என்றும் இந்தியா ஆக்கிரமித்த பகுதி ஜம்மு காஷ்மீர் என்றும் எல்லைகள் வரையறுக்கப்பட்டன. காஷ்மீர் இந்தியாவுடன் இணைந்தாலும் மற்ற மாநிலங்களைப் போல இருக்கவில்லை. இந்திய அரசியலமைப்பில் காஷ்மீருக்காக தனிப்பிரிவு 370 உருவாக்கப்பட்டது. காஷ்மீரின் எதிர்காலம் மக்கள் வாக்கெடுப்பின் மூலம் தீர்மானிக்கப்படும் என்று நேரு வாக்குறுதி அளித்தார். ஆனால் அது நிறைவேறவில்லை. காங்கிரஸ், பாஜக இருவருமே காஷ்மீர் விஷயத்தில் ஒரே மாதிரியாகத்தான் நடந்து கொண்டார்கள். ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்தால் டெபாசிட் கூட வாங்க முடியாது என்பதால் தில்லுமுல்லுகளை செய்தனர். மோடி வந்த பிறகாவது நிலைமை சரியானதா என்றால் இல்லை. காஷ்மீரின் நிலை இன்னும் மோசமானது. 2019 இந்திய அரசு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை நீக்கி 2 யூனியன் பிரதேசங்களாக பிரித்தது. ஆர்டிக்கல் 370 திரும்ப பெறப்பட்டது. காஷ்மீர் நிரந்தரமாக மற்ற மாநிலங்களுடனான தொடர்பை இழந்தது. எல்லாம் சகஜ நிலைக்கு திரும்பிவிட்டதாக அரசு கூறினாலும் அண்மைய தாக்குதல் அதை பொய்யாக்கியுள்ளது. காஷ்மீர் ஒரு நிலம் மட்டுமல்ல, அது ஒரு வரலாறு, ஒரு மக்களின் உரிமை, ஒரு தேசம். அதை வாசிக்கத்தான் சிலருக்கு பயம்.